இவன் நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 5 வருஷமா நம்மள்ட்ட இருக்கா. இவன்ட்ட இருந்து நிறைய லிட்டர்மெண்ட் எடுத்து நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறது எல்லாமே. கோல்டன் ரெட்ரீவர், லேப் இந்த மாதிரிலாம் ஒரே மாதிரி பழகுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படின்னு இங்க ராட்டில் இருக்கு. இல்லை வாங்கியோ. நீங்களாம் ரொம்ப ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. உண்மையான ஆர்மி மாதிரி ஒரு ஆளுக்கு தான் கட்டுப்படுவாங்க. மத்த யாரு இருந்தாலும் அட்டாக் பண்றது இந்த மாதிரி சடனா முடிவு எடுத்து ஓனர் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கட்டுப்படுவாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட். நீங்க ஃபுல் கார்டியன் டாக், ட்ரைனிங் டாக். மற்றபடி நம்ம வீட்டுக்கு பெட்டா வளர்க்கணும்னா இவங்க எல்லாம் பெட்டா வளர்க்க முடியாது. இவங்க எனி டைம் ஹை பார்ட்டி மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட ஓடி விளாடுறது மாதிரி மட்டும்தான். வீட்டுக்குன்னு செட் ஆக மாட்டாங்க. இந்த லேப் மாதிரி இது மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு இதுக்கெல்லாம் வளர்க்க முடியாது. வெளியே வச்சுதான் வளர்க்கணும். இது புள்ளி குட்டா. தமிழ்நாட்டு அலுங்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த பைட்டிங் ஃபோர்ஸ் மித்த நாய்களோட சண்டைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபாரின்ல வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க சேல்ஸ் இதோட குட்டியெல்லாம் சேல். அதிகமா யாரும் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் பெரிய தோப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு பெரிய டாகா இருந்துச்சுன்னா யாரும் உள்ள வர பயப்படுவாங்க. அப்படி சைபீரியன் ஹஸ்கி. மேக்சிமம் எல்லா பேரும் என்ன கேட்பாங்கன்னா இது நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா, நம்ம இதுக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா மேக்சிமம் இவங்களுக்கு தேவையான அதிகபட்ச தண்ணி, ஒரு ஃபேன் இருந்தாலும் போதுமானது. நம்ம மதுரையில நம்ம கிளைமேட்டுக்கு இவங்க தாராளமா ஒத்துக்கிடுவாங்க. குட்டியில இருந்து இவங்க நல்லா பழகிக்கலாம். இவங்களுக்கு தேவையானது தண்ணி மட்டும், தண்ணி ஃபேன் இது மட்டும் போதும். இந்த மாதிரி டாக் வளர்க்குறது நம்ம வீட்டுக்கு நல்லா ஒரு வீட்டுக்கு வளர்த்தாலும் சரி, நம்ம ஒரு தோப்பு இந்த மாதிரி இதுகளுக்கு வச்சு வளர்த்தாலும் நல்லா காவலுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம முன்னுக்கு என் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டாப்புல எனக்கே பயமாக இருந்துச்சு. நான் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி டாக் எடுத்து போகிறது பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு தோப்பு வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நல்லா இருக்கும். நம்மள்ட்ட ஒரு 3 வருஷமா இருக்கான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டோம். செஞ்சனாலே முக்கால்வாசி எல்லா பேரும் பயப்படுவாங்க. பெரிய கடிக்கும், கடிச்சிச்சுன்னா நம்ம எலும்பு உடைச்சிடும் அந்த மாதிரி இதெல்லாம் பயப்படுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒவ்வொருத்தர் வீட்டுல வளர்க்குறது வளர்க்கறத பொறுத்துதான். நம்ம நல்லா குணமா வளர்த்தோம்னா அதை யாரும் எதுவும் பண்ண மாட்டோம். அவனை கடிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா ஒரு சமயத்துல ஓனரே அட்டாக் பண்ணுவோம். அந்த மாதிரி மேக்சிமம் நல்லா ஃப்ரெண்டா வளர்க்கறது தான் ரொம்ப நல்லது.